புனித எமரிக் ஹங்கேரி நாட்டோட அரசன் முதலாம் ஸ்டீபனோட மகன். 1007ஆம் ஆண்டு பிறந்திருக்காரு. அரசருக்கு பிறந்த எல்லா குழந்தைகளும் இறந்து போக கடைசியா பிறந்த எமரிக்கு மட்டும் உயிர் படைச்சிருக்காரு. அந்த கால ரோமை பேரரசர் போம்பர்க் மறைமாவட்டத்தோட நிதித்துறையை அபகரிச்சு அந்த நிதி மூலமா கிடைக்கிற வட்டிய இளவரசர் எமரிக்கு கிட்ட கொடுக்கறதுக்கு திட்டமிட்டிருக்காரு. ஆனா எமரிக்கோட தந்தை முதலாம் ஸ்டீபன் அதை அனுமதிக்கல. அது மட்டும் இல்லாம தன்னோட மகனுக்கு 10 கட்டளைகளையும் கொடுத்திருக்காரு முதலாம் ஸ்டீபன். தந்தை சொல்ல மீறாத எமரிக்கு கிட்ட பல பொறுப்புகளை ஒப்படைக்க முடிவு செஞ்சிருக்காரு மன்னர் முதலாம் ஸ்டீபன். ஆனா எமரிக் தியான போக ஜப வாழ்க்கையில ஈடுபாடு கொண்டவரா இருந்திருக்காரு. அரசவை காரணங்களுக்காக ஒப்புதல் திருமணம் செஞ்சிருக்காரு. எமரிக் ஒரு தடவை காட்டுக்கு வேட்டையாட போறப்போ தன்னோட 24வது வயசுல, அதாவது 1031ஆம் ஆண்டு காட்டுப்பன்றி தாக்கி இறந்து போயிருக்காரு. எமரிக் மற்றும் அவரோட தந்தை ஸ்டீபனோ ஒரே திருவழிப்பாட்டுல, அதாவது 1083ஆம் ஆண்டு புனிதர்களா அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இளைஞர்களோட பாதுகாவலரா புனித எமரிக் இருக்கிறதா நம்பப்படுது.